பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே ஒரு அற்புதமான ஒரு பாடகருங்க. நல்ல பாடல் பாடுறாரு. பரமக்குடியின் நாயகனை பற்றி பாடிட்டு இருக்காரு. பாடிட்டு இருக்கும்போதே சர்ப்ரைஸாக உள்ளே வராருங்க கமல்ஜி. ஆஹா, எப்போதுமே கடைசி 2 பேர் இருக்கும்போது தான் ஆரம்பத்தில் வருவார். அதுக்கப்புறம் 3 பேர் இருக்கும்போது வந்து கொண்டிருந்த கமல்ஜி அவர்கள் இப்பொழுது 5 நபர்கள் இருக்கும் பொழுது அந்த காட்சி தருகிறார். அசந்து போகிறாங்க எல்லாருமே. ஆஹா, கமல்ஜியை பார்த்த உடனே அர்ச்சனா தினேஷ்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கும் அந்த காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல குணங்க. நேற்று விசித்ரா மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கானாபாலா அவரு அந்த பொண்ணை அவர் வயசுக்கு கிண்டல் பண்ணலாமா? அதுவும் ஒரு பாடகன் இன்னொரு பாடகியை பண்ணலாமா? அப்படி இருந்தும் அதை மறந்து விட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கமலஹாசன் அவர்களை தனது மென்டார் மாதிரி நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்குறாங்க. தினேஷ் ஆசீர்வாதம் வாங்குறாரு. வந்து இவர் ஒரு ஆட்டோகிராஃப் எழுதுறாருங்க கமல்ஜி. எல்லாருமே பார்க்குறாங்க. மாயா மட்டும் நம்ம இப்போ கமல்ஜி நம்ம குருவாச்சே அப்படின்னு, ஏன்னா குரு தான் கமல்ஜி, அந்த ஒரு கண்ணோட்டத்துடன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மணி அங்கே ரசனையாக பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளுடன் பார்க்குறோம். திடீர்னு ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ எடுத்து கொடுக்குறாரு. அதில் ஏதாவது எவிக்ஷன் பண்ணி யாரையாவது கூப்பிட்டு போகிறாரா? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைக்கி 6 மணி எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எப்படி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மொமெண்ட்